இப்போ எல்லா கோயில்கள்லையும் இப்போ திருவண்ணாமலை, பழனி எல்லா இடத்துலையும் கார்த்திகை தீபம் என்பது கோயில் சார்பில் கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தூணில் தான் எல்லா இடத்துலையும் ஏற்றுக்கிறாங்க. ஒரு இடத்துல தான் ஏற்றுறாங்க. இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இவங்க சங் பரிவார் அமைப்புகள், ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார் அமைப்புகள், இந்து முன்னணி போன்றவர்கள் தர்கா பக்கத்தில் இங்கே ஏற்று அப்படின்னு சொல்கிறதுல தான் பிரச்சனை உருவாகிறது. இப்போ கோயில் என்ன சொல்கிறாங்க, தர்கா பக்கத்தில் ஏற்றுவது கோயிலோட நடைமுறை இல்லை, அது தீபத்தூண் இல்லை அப்படின்றது தான் கோயில் எல்லார் தரப்பும் சொல்கிறது. கிட்டத்தட்ட 15க்கு மேலான தீர்ப்புகள் இந்த வழக்கில் திருப்பரங்குன்றம் கோயில் தொடர்பாக இருக்குது. இதில் ஏதாவது ஒரு இடத்துல 1920லேருந்து 2024 வரை தர்கா பக்கத்தில் இருக்கிறது தீபத்தூண் அப்படின்னு ஏதாவது ஒரு வழக்கில் சொல்லப்பட்டிருக்கா சொல்லுங்கள். அப்படி ஒன்று இருந்தால் கோயில் நிர்வாகத்திலேருந்து அது சொல்லியிருப்பாங்களா, சொல்ல மாட்டாங்களா? 15 வழக்கில் 100 வருஷத்துக்கு மேலே வழக்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 104 வருஷம் வழக்கு நடந்திருக்கு. 104 வருஷம் நடந்த வழக்கில் எந்த இடத்துலையுமே தர்கா பக்கத்தில் ஒரு தீபத்தூண் இருக்குது அப்படின்ற வாதம் யாராலும் வைக்கப்படவில்லை. இப்போ தீபத்தூண், சர்வே தூணை தீபத்தூண் சொல்கிற ஒரு புது பிரச்சனை இந்த வழக்கில் தான் கொண்டு வரப்படுது. அதற்கு எந்த ஆதாரத்தையும் நீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்யவில்லை. ஒரு கல்வெட்டோ இல்லை ஒரு செப்பேடோ இல்லை ஒரு பிஹெச்டி தீசிஸோ கோயில் தல வரலாறோ எதுவுமே அவங்க தாக்கல் பண்ணல. அவங்க தாக்கல் செய்த வழக்கிலே அதற்கு எதிராக உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் தான் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்க தீபத்தூண் என்று அவர்கள் தரப்பு டைப் செட்டு, இதை நான் காட்டுறேன் பாருங்கள், இது அவங்க தரப்பு டைப் செட்டு. இந்த டைப் செட்டில் அவங்களே ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த சர்வே கல்ல தீபத்தூண் என்று பிரச்சனையாக மாற்றுறாங்க. திருப்பரங்குன்றம் மலையில் அந்த சிந்தத்தர இதில் ஒரு கல் இருக்குது. அது தீபக்கல்னு சொல்லி பேப்பர்களில் இதெல்லாம் செய்தி பார்த்தேன். அதை தொடர்ந்து வக்கீல் வாஞ்சிநாதன் அந்த கல்லில் சர்வே குறியீடுகள் இருக்குது, அது சர்வே கல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன குறியீடுகளை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக சர்வே ஸ்டோன் தான். அது மலைப்பகுதிகளில் வெள்ளையர்களால் அளவீடு செய்யப்பட்ட அந்த பகுதிகளை எல்லைக்கோடு, எல்லைக்கல் என்று தமிழிலும் தியாடலைட் ஸ்டோன் என்று ஆங்கிலத்திலும் குறிப்பிடுவார்கள். அப்படி கற்கள் மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் நாம் நிறையவே காணலாம். நிறைய இடங்களில் தியாடலைட் ஸ்டோன் கற்கள் இருக்கும். அதனுடைய மிக குறைந்த அளவு உயரம் 30 சென்டிமீட்டர், அதிக அளவு 240 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இடத்திற்கு தகுந்தவாறு அந்த கல்லை நிறுவியிருப்பார்கள். அந்த கல்லின் உச்சியில் ஒரு குழி இருக்கும். குழி அதுக்கு தியாடலைட் கருவியை பொருத்துவதற்காக அமைக்கப்பட்டது. அதில் அமைத்து தான் அந்த நிலவை அளவீடு செய்வார்கள். வெள்ளையர்களால் நம் நாட்டிற்கு கிடைத்த உபயம் என்னவென்றால், நில அளவை மட்டுமல்ல, மலை எல்லா பகுதிகளையும் துல்லியமாக அளவீடு செய்து நிர்ணயித்துள்ளார்கள், அளவு நிர்ணயித்துள்ளார்கள், சர்வே செய்துள்ளார்கள். அதே மாதிரி தான் மலைப்பகுதியிலும் அளவீடு செய்து அந்த தியாடலைட் ஸ்டோன்களை நிறுவி ஒரு சரியான ஒரு நில அளவை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் வெள்ளையர்கள். அந்த இதில் வக்கீல் வாஞ்சிநாதன் அவர்கள் கூறியபடி அந்த கல் சர்வே கல் தான். அது பேர் தியாடலைட் ஸ்டோன் என்று பெயர். பொதுவாக கிராமங்களில் எங்கே கல்லில் குழி இருந்தாலும் எண்ணெய் ஊற்றி நெருப்பு வச்சு விளக்கேற்ற வழக்கம்தான். இது ஒரு கோயில் பகுதியில் இருக்குது, கோயிலுக்கு முன்னாடி இருக்குது. அப்படிங்கும்போது அதை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் பரம்பரை எனக்கு தெரிந்த அளவுக்கு அங்கு தீபம் ஏற்றின மாதிரி தெரியலை. ஏன்னா புதிதாக இப்பொழுது இந்த தீபம் ஏற்றுகின்ற வழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நீதிபதி கூட இதற்கு முன்னதாக நில அளவைத்துறையினர், மாவட்ட ஆட்சியர் அவர்களை அழைத்து அந்த பகுதியை தணிக்கை செய்து ஒரு அறிக்கை பெற்றிருக்கலாம். அறிக்கை பெற்றிருந்தால் அது சம்பந்தமான உண்மை நிகழ்வுகள் தெரிந்திருக்கும். எனவே அது நில அளவை கல்லாக இருக்கும் பொழுது அதில் தீபக்கல்லாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த குழி எதற்காக வச்சிருக்காங்க? அது நிலவலை கல்லுங்கிறது நம்ம சாதாரண கல் பார்க்கறது வேற மாதிரி. ஆமாம், அந்த குழி மேலே இருக்கும்போது அது ஒரு தீபக்கல் மாதிரி தான். இல்லை, அது தியாடலைட் அப்படி அந்த கருவிக்கு பேர் தியாடலைட். அந்த தியாடலைட் கருவியை அதில் பொருத்தி தான் அளவீடு செய்வார்கள். அதற்காக உருவாக்கப்பட்ட குழி அது. அதனால் அது தீபக்கல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நான் இதே மாதிரி புலத்தணிக்கை சென்ற பொழுது அது மாதிரி கற்களை மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்துள்ளேன், தியாடலைட் ஸ்டோன்ஸ் என்று. அப்பொழுதுதான் அந்த கற்களை பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் ஒரு 4 கற்கள் பார்த்திருக்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலையில். எல்லைக்கல் என்று தமிழில் பொதுவாக சொல்வார்கள், அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது தியாடலைட் ஸ்டோன் என்று சொல்வார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.